வலிமார்கள் வாழ்வினிலே. அந்த பெருந்தகை தன்னுடைய முரீதீன்களுடன் அவர்களுடைய கான்காவில் அமர்ந்திருந்தார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது மிகவும் வயது முதிர்ந்த அந்த பெருந்தகையின் மீது அன்பு கொண்ட பெண்மணி ஒருவர் அந்த பெருந்தகையை சந்திக்க வந்தவர்கள். அந்த பெருந்தகைக்கு அன்பளிப்பாக திராட்சை பழத்தை ஒரு பெரிய தாம்பாளத்தில் நிரப்பி கொண்டு வந்து கொடுத்தார் அந்த மூதாட்டி. அதை பெற்றுக்கொட்ட பெருந்தகை அந்த பழம் ஒன்றை எடுத்து உண்டுவிட்டு அதன் பிறகு வேக வேகமாக ஒவ்வொரு பழமாக உண்ண துவங்கிவிட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பெருந்தகையின் பீர்பாய்களுக்கோ மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் எப்போதும் ஏதேனும் அன்பளிப்புகள் தின்பண்டங்களாக வந்தால் அதில் 1-2 பழங்களை உண்டுவிட்டு தங்களுடைய பீர்பாய்களுக்கு பகிர்ந்து அளித்து விடுவார்கள் அந்த பெருந்தகை. ஆனால் தற்போது அதற்கு மாற்றமாக அந்த பழங்களை அவர்கள் மட்டுமே உட்கொண்டது முரீதீன்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. சிறிது நேரம் அந்த பெருந்தகையிடம் இடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மூதாட்டி அந்த பெருந்தகையிடம் இடம் கேட்டார்கள். பழம் நன்றாக இருக்கிறதா என்று. பெருந்தகையும் சொன்னார்கள், மிகவும் சுவையாக உள்ளது என்று சொன்னார். பேசி முடித்த அந்த மூதாட்டி அந்த பெருந்தகையின் விடை பெற்று சென்று விட்டார்கள். அதன்பின் அந்த பெருந்தகை தன் முரீதீன்கள் ஒருவரை அழைத்து, இந்த பழத்திலிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய பீர்பாய்களுக்கு ஒரு பழம் மட்டும் கொடுங்கள் என்று சொன்னார்கள். சரி என்று எழுந்த ஒரு பீர்பாய் அங்கு அமர்ந்திருந்த அனைத்து முரீதீன்களுக்கும் ஒரு பழத்தை, ஒரே ஒரு திராட்சை பழத்தை கொடுத்தார். அதை வாயில் வைத்தது சுவைத்த முரீதீன்கள் அந்த பழத்தை அனைவருமே துப்பிவிட்டார்கள். ஏனென்றால் அந்த பழம் அவ்வளவு புளிப்பாக இருந்தது. அப்போது அந்த பெருந்தகை சொன்னார்கள் தன் முரீதீன்களை பார்த்து, நான் அந்த மூதாட்டி இருக்கும் பொழுது இந்த பழத்தை உங்களுக்கு அளித்தால் நீங்கள் இதுபோல்தான் துப்பியிருப்பீர்கள். மிகவும் புளிப்பான பழத்தை நம்முடைய செய்குனாவிற்கு வாங்கி வந்துவிட்டோமே என்று அந்த மூதாட்டி வருந்துவார். ஆகவேதான் நான் அதை அந்த மூதாட்டி இருக்கும் பொழுது உங்களுக்கு பழத்தை வழங்கவில்லை என்று சொன்னார்கள். தங்களுடைய முடிவின்கள் மனதில் எழுந்த ஐயத்தை அவர்கள் கேட்காமலேயே விளக்கினார்கள். இறைநேசர்களுடைய வாழ்வு என்பது ஆச்சரியங்கள் நிறைந்தது. ஒரு மூதாட்டியினுடைய மனது சிறிதும் சஞ்சலமடையக்கூடாது என்று அந்த புளிப்பு நிறைந்த பலத்தை, எந்த ஒரு சலனத்தையும் முகத்தில் காட்டாமல் மிகவும் இனிப்பான பழம் போல் உண்டு கொண்டு அன்பளிப்பு செய்த அந்த மூதாட்டியையும் மனம் குளிர வாழ்த்தி அனுப்பிய பண்புதான் இறைநேசர்களுடையது. இப்படி வாழ்ந்த அந்த இறைநேசச் செல்வர்தான் திருச்சியில் அடக்கமாகியுள்ள ஹழ்ரத் ரஃபீக் அகமது பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள். தொடரும் இன்ஷா அல்லாஹ்.